அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஓர் பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 25 நாட்கள் 25 நபிமார்கள்ங்கிற முறையில் நடத்த இருக்கிறோம். கடந்த பயானில் நபி லூத் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். இன்று தியாகத்தின் மகன், காஃபா கட்டிய நபி, குர்பானியின் அடையாளம் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை. அவர்களுடைய மனைவி ஹஸ்ரத் சாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய திட்டத்தை புரிந்து கொண்டாங்க. அதனால் ஹாஜிராவு மூலயமா அல்லாஹ் உங்களுக்கு சந்ததி தரலாம், அதனால் நீங்கள் ஹாஜிராவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அதன்படி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுது. அதற்கு திருமணம் நடந்த பிறகு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அந்த குழந்தை தான் முழு அரபு உலகத்துடைய தந்தை, இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோர்னு இருக்காங்க. அவர் தான் நம்ம இஸ்மாயில் அலைஹி வஸல்லம். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உன் மனைவியையும் குழந்தையையும் மனிதர் இல்லாத பள்ளத்தாக்கில் விட்டு செல்னு. அந்த இடத்துல பார்த்தோன்னா தண்ணீர் இல்லை, நிழல் இல்லை, மக்கள் இல்லை, வாழ்க்கை இல்லை. இன்று உலக மக்கள் போற்றப்படும் இதயமான இடம் மக்கா தான் அன்னைக்கு மரண பள்ளத்தாக்காக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஹாஜரா ரலியல்லாஹு பின்னாடி ஓடி போய், இப்ராஹிமே, எங்களை யாரும் இல்லாத இடத்துல இந்த விட்டுட்டு போகிறீங்களே கேட்குறதுக்கு பதில் இல்லை. 2வது முறை கேட்குறாங்க, பதில் இல்லை. திருப்பி கேட்குறாங்க. கேட்டுட்டு இது அல்லாஹ்வுடைய கட்டளையாங்கிறதுக்கு ஆம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் பதில் வந்துச்சு. அந்த பெண் அந்த பதிலை கேட்டவுடனே என்ன சொன்னாங்கன்னா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், இதுதான் தவக்கல்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அல்லாஹ் மேலே நம்பிக்கை போட்டு அந்த இடத்துல கைப்பிள்ளியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில நாட்கள்லேயே தண்ணீரில் முடிஞ்சிடுச்சு. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாகத்தால் அழுது கொண்டு இருக்கிறாங்க, துடிக்கிறாங்க. தாகத்தில் ஒரு தாயோட இதயம் உடைகிறது, பிள்ளை இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா ஷஃபா மலையில் ஏறுறாங்க. யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. அது திருப்பி மர்வா மலையில் ஏறுறாங்க. யாராவது இருக்கீங்களா? அங்கேயும் இல்லை. இப்படி 7 முறை அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. அவங்க எந்த ஒரு அதிசயமும் நடக்கும்னு காத்திருக்கல, முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஒரு தாயுடைய ஓட்டத்தை ஹஜ் வழிபாடாக மாற்றினார். இன்று கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஓட்டத்தையே மீண்டும் செய்கிறார்கள். 7 ஓட்டத்துக்கு பிறகு ஒரு சத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வராங்க. குழந்தை இஸ்மாயில் அவர்களுடைய காலடியில் நீர் பொங்க செய்கிறாங்க. ஹாஜரா பயந்து கொண்டு சொல்கிறாங்க, ஜம் ஜம் அப்படின்னு. அப்படின்னா நில் நில்னு அர்த்தம். அதனால் இதன் பேர் ஜம்ஜம் தண்ணீர் என்ற பேர் வந்தது. இது சாதாரண தண்ணீர் அல்ல, 4000 ஆண்டுகளுக்கு கடந்தும் குறையவில்லாத தண்ணீர். இது நோய்களுக்கு மருந்துள்ள தண்ணீர். நீயத்துடன் செஞ்சால் அதுக்கு பதில் தரும் தண்ணீர். மக்கா நகரத்தில் ஒரு தாயுடைய சபுர் மூலமாக பிறந்தது தான் இந்த தண்ணீர். ஒரு நாள் பார்வைகள்லாம் வட்டம் அடிச்சிட்ருக்கு. பாலைவன மக்கள்லாம் அறிந்திருக்காங்க இங்கே தண்ணி இருக்கிறதுன்னு. ஜுர்ஹும் குலர் மக்கள்லாம் வராங்க. அங்கேருந்து கேட்குறாங்க, நாங்கள் இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்களாம், தங்கலாம், ஆனால் தண்ணீருக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து தான் மனித சமூகம் ஆரம்பமாச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரபி மொழி கட்டுறாங்க. வீர இளைஞராக ஆனாங்க. மக்களை நேசித்தவர்களாகவும் ஆனாங்க. அரபி இனத்தில் ஆரம்பம் ஆகுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபரான போது ஜுர்ஹும் குல பெண் ஒருத்தவங்க திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செய்த கொஞ்ச நாள்லேயே அன்னை ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா மறைந்துடுறாங்க. மகன் தாய் இல்லாத ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார். இங்கே ஒரு நாள் தந்தையுடைய மனம் குலுங்குகிறது. என் மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட பயணம் செஞ்சு மக்காவுக்கு வராங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இல்லை. அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அவரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த பெண்ணும் வறுமை, கஷ்டம், சிரமம்னு குறை கூறிக்கிட்டே இருக்கா. அவள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவே இல்லை.
ஒரு நபியுடைய வீட்டில் நன்றி இல்லாத மனம் இருக்குது. இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நேராக சொல்லலை, அவர் ஒரு மறைமொழியாக சொன்னார். உன் கணவர் வந்தால் சொல்லு, வீட்டுடைய நிலைப்படியை மாற்றச் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, மனைவியை மாற்று. ஏன் தெரியுமா? ஈமான் இல்லாத துளை வந்து நபித்துவ வாழ்க்கையில் தடையாக மாறும் அப்படிங்கிறதுனால. மனைவி வந்து தன் செய்தியையும் சொல்கிறா. அவர் உடனே புரிந்து கொள்கிறார், அவர் என் தந்தை, அதனால் அவர் விவாகரத்தும் செய்தார். பாருங்கள், இது ஒரு கோபமான முடிவு இல்லை, இறைவழிக்கான தீர்மானம். வாழ்க்கையில் சபுர் வேண்டும். ஆனால் நன்றி இல்லாத மனம் குடும்பத்தையே அழிக்கும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தோன்னா ஜுர்ஹும் குலத்திலிருந்தே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாங்க. இந்த மனைவியோ வேறுபட்டவர். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வராங்க. மகன் இல்லை, மனைவிட்ட கேட்குறாங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. அவள் சொல்கிறா, அல்லாவுக்கும் நன்றி, நாங்கள் நலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும். கவனியுங்கள், வறுமை இருந்தாலும் நன்றி இருந்தது அவள்கிட்ட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், உணவு என்ன? இறைச்சி, பானம், தண்ணீர்னு கேட்குறா. அவர் கைகளை உயர்த்தி துவா செய்தார், இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் பரக்கத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துவா இன்று வரை மக்காவில் ஓடுகிறது. அவர் மீண்டும் சொல்கிறார், வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்து, அதாவது இந்த மனைவியை காப்பாற்று, இந்த வீட்டை நிலைநிறுத்துன்னு சொல்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து புரிந்து கொள்கிறார்கள், அவர் என் தந்தை, இந்த மனைவி தான் நபித்துவ வரிசைக்கு தாங்கிய பெண் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்கிறாங்க. 3 சம்பவத்துலேருந்து நம்ம ஆழமான கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு பார்த்தோன்னா, திருமணங்கிறது வந்து அழகு இல்லை, ஈமானுடைய பொருத்தம். குறை கூறும் மனம் இருந்துச்சுன்னா பரக்கத் வந்து தடுக்கிறது. நன்றி கூறும் மனம் இருந்துச்சுன்னா பாலைவனத்தையே நகரமாக மாற்றுகிறது அப்படிங்கிறது தான். அன்று ஒரு நாள் பார்த்தோன்னா மக்கா நகரம் உருவாகிவிட்டது. ஜம்சம் தண்ணீரும் ஓடுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வளர்ந்து விட்டார்கள். ஒரு நாள் வந்து தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. அவர் தான் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. மகன் வந்து ஓடி வந்து தந்தையை அணைத்து கொள்கிறார். அந்த நெடுநாள் பிரிவுடைய அன்புடைய சந்திப்பாக அணைத்து கொள்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்மாயிலே, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்குறான் அப்படின்னு. மகன் வந்து, பாப்பா அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டிடம் கட்டுறாங்க. இதுதான் பூமியில் முதல் இறை இல்லம், மனித குலத்துடைய தௌஹீத் மையம், கியாமத்து நாள் வரை தொழுகையின் திசை. அவங்க வந்து கற்களை சேகரிக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கற்களை தூக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சுவர்களை எழுப்புறாங்க. வயது முதிர்வு காரணமாக உயரமாக அவருடைய கட்டடத்தை கட்ட முடியல. அதனால் ஒரு கல் மேலே நின்று கட்டுறாரு. அந்த கல் மேலே நின்று கட்டின கல் வந்து மகாமு இப்ராஹிம் அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. அவருடைய காலடி சுவடு வரை இன்று பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் எல்லாவற்றையும் கட்டிய பிறகு அவருக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர்கள் பெருமை பேசலை, அவங்க அங்கே உட்காந்து அழுகுறாங்க. ரப்பனா தவக்கல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு துவா செய்கிறாங்க. பெரிய செயல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்கிற ஒரு பயம் வேணும். இதுதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சோதனை. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கனவு கண்டாங்க. அதில் வந்து மகனை பலியிடுகிறாங்க. ஒரு நபியுடைய கனவு சாதாரண கனவு அல்ல, அது ஒரு வஹி. அவங்க குலைந்தாங்க, ஆனால் தயங்கலை. மகனை கூப்பிடுறாங்க, என் மகனே, நான் உன்னை பலியிடுகிறேன் என்று கனவு கண்டேன், உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் தந்தை வெண்மையாக சொல்கிறாங்க. இதை வந்து அவர் கட்டளைன்னு சொல்லலை, அவர் சொல்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது சொல்கிறாங்க, பாப்பா உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்க, அல்லாஹ் நாடினால் என்னை சபூர் செய்பவர்களின் காண்பீர்கள்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருவரும் தந்தை வந்து முழு சரணாகதியாக இருக்காங்க. மகன் வந்து முழு சம்மந்தம் தெரிவிக்கிறாங்க. இருவரும் பள்ளத்தாக்குக்கு போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மகனுக்கு முகம் குப்புற படுக்க வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? முகத்தை பார்த்தால் கைகள் நடுங்கும், அதனால் கத்தி வைக்கிறாங்க. அந்த தருணத்தில் அல்லாஹ் அழைக்கிறான், ஏன் இப்ராஹிமே, நீ சோதனையை விட்டு செய்து விட்டாயின்னு. அந்த இடம் ஒரு ஆடு அனுப்பப்படுகிறது. அந்த நாள் முதல் மனித பலி நிறுத்தப்பட்டு சரணாகதி வெற்றி பெற்றது. இந்த நாளை தான் ஈதுல் அல்ஹான்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் நம்மிடம் பொருள் கேட்கவில்லை, நம்முடைய இதயத்தை தான் கேட்கிறான் என்கிறதுக்கான ஒரு பாடம்தான் இது.
அதன் பிறகு பார்த்தோன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மக்காலேயே வாழ்கிறாங்க. தொழுகையை கட்டளை செய்கிறாங்க, குடும்பத்தை ஈமானில் வளர்த்துறாங்க, வாக்குகளை காப்பாற்றுறாங்க, சத்தியமானவராக இருக்காங்க. குர்ஆன் வந்து அவரை பற்றி எப்படி புகழ்றதுன்னா, ஷாதிக்குல் வஆத் வாக்கு காப்பவர்னோ, சாஃபீர் பொறுமையாளர்னோ சொல்கிறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் பெரிய வரலாறை உருவாக்குறாரு. அவர் பெயர் ஒவ்வொரு ஹஜ்ஜு, ஒவ்வொரு ஷாஃபு, ஒவ்வொரு சம்சம் குறிப்பு, ஒவ்வொரு குர்பானி இவற்றில் வாழ்கிறது. மக்காவில் மறைகிறாரு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு உம்மாவின் தந்தை. அவரின் சந்ததி தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்ஷா அல்லாஹ் நபி இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.